நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர விஆர் ராஜா கொளத்தூர் பேச ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 1244வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சர்வமங்கல ராஜராஜேஸ்வரி படத்தில் வெளியிட்ட இந்த புத்தகம் சின்ன புக்கு தான் அது. அதாவது என்ன போட்டிருக்க, ஸ்ரீ வித்யா, ஸ்ரீ குரு, ஸ்ரீ தேவி அப்படின்ட்டு. இது நிறைய கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கா, நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணியிருக்கா அதில். ஸோ தட் நம்ம வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி எடுத்து இந்த டாப்பிக்கை. இது சந்தேக நிவர்த்தி தான் பார்க்க போகிறோம். நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜகோபால சுவாமி பாராமலிங்கத்துக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அது அழகாக எழுதியிருக்கார் அவர். வேதத்தில் அம்பாள் உபாசனை. வேதத்தில் உபாசனா காண்டம் என்று ஒன்று உண்டு. இந்த காண்டத்தில் சகல தேவதா உபாசனை முறைகளும் சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீ பரமேஸ்வரன் இந்த உபாசனா விஷயங்களை ஆகமம், ரகசியம், சம்ஹிதை, யாமளம், ஆர்ணவம், தந்திரம் என 6 பாகங்களால் தொகுத்தார். ஸ்ரீ தத்தாத்திரேயர் இந்த அனைத்து உபாசன முறைகளும் திரிபுரையான அம்பிகையின் உபாசனையே மிகச் சிறந்தது என்றும், மற்ற உபாசனைகள் கிடைக்கும் அனைத்து பதங்களும் இந்த தேவி உபாசனை கிடைக்கும் என்று அருளினார். அவர் வேதத்தில் உள்ள ஸ்ரீ தேவி உபாசனை முறையே தத்த சம்ஹிதை என்ற பெயரில் 18,000 ஸ்லோகங்களில் ஸ்ரீ பரசுராமருக்கு உபதேசித்து பரசுராமர் அம்பாளை உபதேசித்து பெயர் பெற்றார். பரசுராமரின் சிஷியரான சுமேதர் ஹரிதாயனர். இந்த சுமேதர்ன்றவர் அவர் தத்த சம்ஹிதையில் உள்ளவற்றை 10 காண்டங்களில் எழுதி சுருக்கி தந்தார். இதுவே பரசுராம கல்ப சூத்திரம் எனப்படும். இந்த சூத்திரத்தில் 10 காண்டங்கள் பின்வருமாறு: முதல்து தீஷாவதி, 2 கணநாயக பந்ததி, 3 ஸ்ரீக்கிரமம், 4 லலிதா கிரமம், 5 லலிதா நவ ஆவரண பூஜை, 6 ஷியாமா கிரமம், 7 வராகி கிரமம், 8 பராக்கிரமம், 9 ஹோம விதி, 10 சர்வசாதாரண கிரமம். இந்த சூத்திரம் சொல்லித்தரும் ஸ்ரீ தேவி உபாசனையை தான் ஸ்ரீவித்யா உபாசனை என்கிறோம். ஸ்ரீவித்யா உபாசனையின் சாரமே பரசுராம கல்ப சூத்திரம் தான். இந்த பரசுராம கல்ப சூத்திரம் உபாசகர்களுக்கு எளிதில் புரியாது என்பதால் பாஸ்கராயரின் சிஷ்யர் உமானந்தநாதர் நித்யோத்சவம் என்ற பெயரில் அதற்கு ஒரு பாஷ்யம் எழுதினார். இந்த நித்யோத்சவத்தை பின்பற்றியே அம்பாள் உபாசனைகளை பண்ணும் பூஜா முறை அமைந்துள்ளது. இப்போ ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீவித்யா மந்திரம். அம்பாளை உபாசனை செய்யும் இந்த மார்க்கத்துக்கு ஸ்ரீவித்யா என்று பெயர். அம்பாளுடைய மந்திரத்துக்கு ஸ்ரீவித்யா என்ற பெயர். இந்த மார்க்கமும் மந்திரமும் மிக குப்தமாக ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளது. கொஞ்சம் கடுமையாகவே பரசுராம கல்ப சூத்திரத்திலும் குலாரவ தந்திரத்திலும் மேலும் உட்பட இதர வித்தியைகள் எல்லாம் விலைமகள் மாதிரி என்றும் ஸ்ரீவித்யான குலஸ்ரீ போன்றதும் சொல்லியிருக்கிறது. இதனால்தான் ஸ்ரீவித்யா உபாசகர்கள் தங்கள் உபாசனை பற்றி பிறருக்கு தெரியாதபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீவித்யா உபதேசம் முதலாக பெரியவர்களுக்கு மகாகணபதி மந்திரமும் சில சமயம் அதோடு பாலா மந்திரமும் உபதேசம் பண்ணி வைப்பதே வழக்கத்தில் இருந்து வருகிறது. எடுப்பிலேயே பஞ்சதசாட்சியை தருவதில்லை. ஸ்ரீ குருவுக்கு எப்போது தோன்றுகிறதோ அவரே சிஷ்யனை கூப்பிட்டு நவாட்சரியோ பஞ்சதசாட்சரியோ தரலாம். அவருக்கு தோன்றும் போது செய்வார். அப்படி செய்யாவிட்டாலும் ஒன்றுமில்லை, கிடைத்த மந்திரமே போதும் என்று இருக்க வேண்டும். ஸ்ரீசக்கர நவாபரண பூஜை. அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு இவை 3 ஒன்றே என்று உணர்வதே ஸ்ரீசக்கர நவாபரண பூஜையின் குறிக்கோள். ஸ்ரீ குருமுகமாகவே இந்த பூஜை கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். தலைமுறையாக குரு சிஷ்ய பரம்பரையை வழியே மிகவும் ஜாக்கிரதையாகவும் ரகசியமாகவும் சொல்லித்தரப்பட்டு வரும் வித்தை இது. ஸ்ரீ குரு உத்தரவு பெற்ற பின்னரே இந்த பூஜையை பண்ணலாம். ஸ்ரீ குரு உத்தரவு பெற்று இந்த பூஜையை பண்ண ஆரம்பிக்கும் வரை
ஸ்ரீ தேவி கட்கமாலா நாமாக்களை சொல்லி அம்பாளை ஸ்ரீசக்கரத்திலோ மகாமேருவிலோ பூஜை செய்து வரலாம். தேவி கட்கமாலா பரிச்சயமாக இருப்பது பின்னர் நவாரண பூஜை கற்றுக்கொள்ளும் போது உபயோகமாக இருக்கும். பேசிக் மந்திரம் அதான். அம்பாளை போலவே அந்த பரிவார தேவதைகளும் அவரவர் ஆயுதங்களை ஆபரணங்களும் அவரவர் சக்கரங்களை அமர்ந்து விட்டிருக்க அவர்கள் அத்தனை பேருக்கும் தனித்தனியாக மிகவும் பயபக்தியுடன் பூஜை செய்து தர்ப்பணம் தந்து அவர் அத்தனை பேரையும் பக்தன் மகிழ்விக்கிறான். நவாவரண பூஜை பஞ்ச பருவாக்களில் பண்ண முயற்சிக்க வேண்டும். சங்கராந்தி மாசப்பரப்பு, கிருஷ்ணாஷ்டமி, கிருஷ்ண சதுர்தசி, அமாவாசை, பௌர்ணமி ஆகிய 5 தினங்களும் பஞ்சபருவாக்கள் என்று பேர். பரசுராம கல்பசூத்திரம், துர்வாச கல்பசூத்திரம் மற்றும் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம பாஷ்யம், ஸ்ரீ லலிதா திதி பாஷ்யம், ஸ்ரீவித்யா வரிவசிய ரகசியம் முதலிய கிரந்தங்களை வைத்துக்கொண்டு இந்த முன்னோர்கள் நவாவரண பூஜையை அழகாக போக்கியமாக பைவியமாக சுந்தரமாக தயார் பண்ணியிருக்கிறார்கள். அம்பாளின் மகிமை இல்லாதது இருப்பதை காட்டும் மாயாசக்தி அம்பாள் தான். அவள் மாயா விலாசத்தை மீற யாருக்கும் இந்த தெய்வத்துக்கு சக்தி கிடையாது. இதே அம்பாள் தான் அந்த மாயாசக்தியை இல்லாதாக பண்ணி இருக்கின்ற ஒரே வசுவுடன் நம்மை சேர்க்கவும் செய்யக்கூடியவள். ஸ்ரீவித்யை அத்வைதமும் ஸ்ரீவித்யை பிரம்ம வித்யா என்ற வாக்கியப்படி பிரம்ம வித்யா ஆத்ம வித்யைக்கும் ஸ்ரீவித்யைக்கும் வித்தியாசமே கிடையாது. இரண்டும் ஒன்றே. பிரம்ம வித்யா அத்வைத ஞானம் தரக்கூடியது, அதுபோன்றே ஸ்ரீவித்யையும் அத்வைத ஞானம் தரக்கூடியதே. அத்வைத வாசனை ஒருவனுக்கு வர வேண்டும் என்றால் அது அம்பாளின் அனுகிரகத்தால் மட்டுமே நடக்கும். கலிகாலத்தில் பக்தியே முக்கியம், நாம பஜனமே முக்கியம். அதில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதை பின்பற்றுவதே ஸ்லாக்கியம், பாதுகாப்பான மார்க்கம். பூர்வ ஜென்மத்தில் தீவிரமாய் பிற தெய்வங்களை முறையாக உபாசனை செய்தவர்களுக்கே இப்பிறவியில் அம்பாள் உபாசனை வாய்க்கிறது. மனதுக்குள்ளே மிகவும் தீவிரமாய் அம்பாளை உபாசனை செய்ய வேண்டும் என்கிற ஆசை பெருகிக் கொண்டே வந்தால் அம்பாளை வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அம்பாளே தகுந்த ஸ்ரீகுருவை அனுப்பி வைப்பாள். அதுவரை பொறுமையோடு காக்க வேண்டும். அடுத்ததாக கேள்வி பதில். வேலை பார்த்து கொண்டே பயணம் செய்து கொண்டே ஜபம் பண்ணலாமா? தினமும் காலை மாலை பூஜை அறையில் உட்கார்ந்து ஜபம் செய்ய வேண்டும். அல்லது கோவிலில் தினமும் பண்ண வேண்டிய ஜபத்தை முறைப்படி பண்ணிய பிறகு அதிகப்படியாக வேலை செய்து கொண்டே மனத்துக்குள் ஜபம் செய்யலாம். தினமும் ஜபத்துக்கென்றே உட்கார்ந்து ஜபம் செய்ய நேரமில்லை, ஆபீஸ் போகிற வழியில் பண்ணிக்கொள்கிறேன் என்றெல்லாம் செய்யக்கூடாது. ஜபத்தை உறக்க பண்ணுவதா மனத்துக்குள் பண்ணுவதா? ஆரம்பத்தில் தனக்கு மட்டும் காதில் விடும் அளவுக்கு சொல்ல கொள்ளலாம். பழகிய பின் மனதிற்குள் சொல்லலாம். எப்படி பண்ணினால் கவனத்துடன் பண்ண முடியுதோ அப்படி பண்ண வேண்டும். ஜபம் வீட்டில் பண்ணமா கோவிலில் பண்ணமா? வீட்டில் பூஜை அறையில் பண்ணுவது நல்லது. கோவில் அருகில் இருக்கமானா கோவிலில் பண்ணலாம். பொதுவாக கோவில், கோஷாலை, நதிக்கரை இடங்கள் பண்ணுவது சிறந்தது என்பார்கள். ஜபத்தை ஒழுங்காக பண்ணுகிறேனா என்று எப்படி தெரியும்? ஸ்ரீ குருவுக்கு தெரியும் நாம் ஒழுங்காக பண்ணுகிறோமா என்று. நான் நவாவரண பூஜை பண்ணலாமா கேட்கிறார். பஞ்சதிதி உபதேசமாகி ஸ்ரீ குரு உத்தரவும் கிடைத்தான் பண்ணலாம். ஒருத்தர் கேட்கிற நான் சண்டி பாராயணம் பண்ணலாமான்னு. நவாட்சரி உபதேசமாகி குரு உத்தரவும் இருந்தால் பண்ணலாம். வீட்டில் என்ன பூஜை செய்ய வேண்டும்? ஸ்ரீசக்கரம், மகாமேரு விக்கிரகம் இருந்தால் நித்தியம் பூஜை பண்ணி நைவேத்தியம் காட்ட வேண்டும். அவ்வப்போது அபிஷேகம் பண்ண வேண்டும். வெள்ளி, பௌர்ணமி போன்ற நாட்களில்.
மடியாய் பூஜை பண்ண வேண்டுமா? அவசியம் மடியா பூஜை செய்ய வேண்டும். மடி ஆச்சாரத்தில் இருப்பது மிகவும் முக்கியம். ஸ்ரீசக்கரம் மகாமேரு விக்கிரகம் இருந்தால் மிகவும் ஆச்சாரத்துடன் பூஜை செய்ய வேண்டும். கேள்வி: ஸ்ரீசக்கரமோ மகாமேருவோ வைத்துக் கொள்ள வேண்டுமா? அவசியம் இல்லை. நவாபரண பூஜை பண்ணுவதாக இருந்தால் மட்டும் வைத்துக் கொள்ளலாம். ஸ்ரீசக்கரமே அம்பாள் தான். ஸ்ரீசக்கரம் தான் அம்பாள் இருக்கும் இடமா கேட்டால் ஸ்ரீசக்கரமே அம்பாள் தான். ஸ்ரீசக்கரம் வேறில்லை, அம்பாள் வேறில்லை. மகான்களின் வாக்கு. பரமாச்சாரியர் சொல்ற பாருங்க, எனக்கு முக்கியம் அம்பாள். அம்பாளுடைய சரணாரவிந்தத்தை தான் லோக க்ஷேமார்த்தம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ ரமண மகரிஷி சொல்றார், அம்பாளை பூஜித்தால் குரு வடிவில் வருவாள், குருவுக்கு சேவை செய்தால் ஞானம் தருவாள். இந்த ராஜகோபால சுவாமியை சொல்றார், வேண்டா வெறுப்பாய் பூஜை பண்ணினால் கூட அம்பாள் ஆனந்தமாய் ஏற்றுக்கொள்கிறாள். சாட்சாத் அம்பாள் எப்படி இருப்பாள்? பச்சையா, சிகப்பா, கருப்பா? எத்தனை தலை, எத்தனை கை? 2 கை மீனாட்சி, 18 கை மகிஷாசுரமர்தினி வரை அவளுக்கு பல ரூபம். எந்த ரூபமானாலும் பரமகாருண்யம் தான் அவள் ரூபம், அன்பு ரூபம்னு பாஞ்சி பெரியவர் சொல்றார். அடுத்தது, விக்கிரகம் வைத்து பூஜை பண்ணுவதை விட சாஸ்திரோதமாகவும் மடி ஆச்சாரங்களுடன் ஸ்ரீசக்கரம் முதலிய எந்திரங்களுக்கு பூஜை பண்ணும்போது இருக்க வேண்டும் சொல்றார். லலிதா சகஸ்ரநாமத்தில் உள்ள நாமாக்களில் ஏதாவது ஒரு நாமாவுக்கு இருக்கக்கூடிய பாபகரண சக்திக்கு போதுமான பாவம் செய்ய 14 உலகங்களிலும் முடியாது. மந்திர சக்தி இல்லாமல் ஒருவருக்கு மந்திரோபதேசம் செய்யக்கூடாது. ஸ்ரீவித்யோபாசகன் நரிவிழி மரம், புங்க மரம், மாமரம், வேப்ப மரம், அரச மரம், கடம்ப மரம், வில்வ மரம், ஆலமரம், அத்தி மரம், புளிய மரம் ஆகிய 10 விருஷங்களை வெட்டக்கூடாது. பரமாச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, காஞ்சி மடம் உட்பட எல்லா சங்கர மடங்களிலுமே அம்பாளுக்கு பண்ணுகிற பூஜை ஸ்ரீவித்யா தந்திரத்தை அனுசரித்தே நடக்கிறது. அம்பாளை வேண்டினால் பக்தியும் சரணாகதி மனப்பான்மையை தருவாள். அவளை சரணடைந்ததும் குருவே அவளால் வருவாள். ஸ்ரீ குரு பரமாத்மா வேறில்லை, நீ வேறில்லை என்று அத்வைத ஞானம் தருவார் ரமண மகரிஷி சொல்றார். இனி மறு ஜென்மா இல்லை என்ற பேருக்குத்தான் அம்பாள் உபாசனை கிட்டும். முறையாக அம்பாள் உபாசனை படுகிறவர்கள் மறுஜென்மம் எடுப்பதில்லை. நமக்கு எத்தனை வயசானாலும் நம்ம அம்மா முன்பு குழந்தையாகி விடுகிறோம். பூர்ண நம்பிக்கை, சரணாகதி என்றிருப்பது, மனோபகாரம் இல்லாமல் இருப்பது போன்ற குழந்தைத்தன்மை, தெய்வத்தன்மை நமக்கு வருவதற்கு தான் பரமாத்மாவை அம்பாளாக பாவிப்பது. சுவாசினிகளின் கூட்டம், மதுக்குடம், மந்திர சக்தி அடைந்தவர், விளையாட்டில் மூழ்கியிருக்கும் கன்னிகளின் சமூகம், வாசனை உள்ள மாமரம், அசோக மரம், வேறு மரம் எதுவும் பக்கத்தில் இல்லாத தனியே இருக்கும் மரம், ஸ்மசானம், மது உண்ட வேஷியை, யவன ஸ்திரீ, சிகப்பு வஸ்திரமடைந்த ஸ்திரீ, யானை இவர்களை கண்டால் ஸ்ரீ வித்யாபாசகன் மனதிற்குள் நமஸ்காரம் பண்ண வேண்டும். பரசுராம கல்ப சூத்திரம் சொல்றது. 7 கடல்கள் உள்ள தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ண பயன் எதுவோ அது குருவின் பாத தீர்த்தத்தில் ஒரு துளியில் 1000 ஒரு பங்கினால் ஏற்படும். அம்பாள்தான் ஆட்சி அதிகாரம் உள்ள ஷாபரன் ராணி. அதனால்தான் அவளை ராஜராஜேஸ்வரி. சுவாமிக்கு அந்த அதிகாரம் இல்லை, ஆனால் அவரை ராஜராஜேஸ்வரி என்று சொல்ல நியாயமில்லை. அதே மாதிரி அவள்தான் திரிபுர சுந்தரி. அதே மாதிரி அவள்தான் சுவாமி திரிபுர சுந்தரன் கிடையாது. 3 லோகங்களிலும் அவள்தான் அழகு. அப்படி பரமாச்சாரியார் சொல்றார்.
ஸ்ரீவித்யா மந்திர உபதேசம் ஆனவர்கள் மட்டுமே ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம் விதி. சேர்ந்து உட்காந்து விதவிதமாய் ராகம் போட்டு பாடுவதெல்லாம் தப்பு. இனிமேலாவது இந்த மாதிரி பண்ணாமல் இருப்பது நல்லது. ரமண மகிழ்ச்சியோட அனுஷ்டானம், படிப்பு, தியானம் இவையெல்லாம் இரண்டாம் பட்சமே. ஸ்ரீகுருவின் அனுகரமே முக்கியமானதுன்றார். தேவியும் ஸ்ரீகுரு ஒன்றே, எனவே இருவரது திருவடியும் ஒன்றே. குரு பாதுகையும் தேவி பாதுகையும் ஒன்றே. காஞ்சி பெரியவர் சொல்றார். அம்பாள் மிகவும் கவனமாக இருக்கிறாள். நீ அவளை வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு தரமும் அவள் உன்னை கவனிக்கிறாள். வேண்டிய வரத்தை எப்போதாவது நிச்சயம் தருவாள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார் அப்படின்ட்டு. அம்பாளுடைய அத்தனை மூர்த்திகளிலும் பரம சௌமிய மூர்த்தியாக உச்சியான சௌந்தரியம் அழகு படைத்தவள் ராஜராஜேஸ்வரி தான். அதனால்தான் அவளை சுந்தரி என்பது. பரமாச்சாரியார். கலிகாலத்து ஸ்திரீகள் வேத மந்திரம் சொல்லக்கூடாது. முன் யுகங்களில் ஸ்திரீகளும் உபநயனம், காயத்ரி மந்திரம் எல்லாம் உண்டு. இந்த யுகத்தில் இதெல்லாம் கிடையாது. உபநயனம் ஆகாமல் காயத்ரி மந்திரம் எப்படி? காயத்ரி இல்லாமல் வேத மந்திரம் எப்படி சொல்லலாம்? சொன்னால் உபேரியம் தான் ஏற்படும். ஸ்ரீவித்யா உபாசனை பெண்களுக்கு ஆண்கள் அளவுக்கு சோதனை வராது. அதனால் அவர்கள் அம்பாளை விரைவில் அடைய வாய்ப்புண்டு. ராஜகோபால சுவாமி சொல்றார். ஸ்ரீகுரு சொல்வதை அப்படியே கற்றுவிட்டால் மிக அற்புதமான விளைவுகள் உண்டாகும். கேள்வி கேட்டாலோ ஆராய்ச்சி பண்ணினாலோ எல்லாம் போய்விடும். ஒன்று இது கடைசி ஜென்மமாய் இருக்க வேண்டும், அல்ல சாட்சாத் பரமசிவனாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பஞ்சசி உபதேசம் கிடைக்காது. அம்பாளை உபாசனை பண்ணுபவர்கள் தனியாக லட்சுமி சரஸ்வதி 2 பேரையும் உபாசனை பண்ண தேவையில்லை. 2 பேர் கடாட்சமும் அம்பாள் அனுகிரகத்தினாலேயே கிடைக்கும். காஞ்சி பெரியவர் சொல்றார். தன் சக்கரத்தை ஸ்ரீசக்கரத்தை அர்ச்சனை பண்ணுவதனால் ஏற்படும் பலன் எவ்வளவு என்பது அம்பாளுக்குத்தான் தெரியும். சொல்பமான பக்தியுள்ள புத்தியுள்ள பிரம்மாதி திருமூர்த்திகள் எப்படி அதை அறிய முடியும்? பிரம்மாண்ட புராணம் சொல்றது. ஐஸ்வர்யம், சௌபாகியம், ஆரோக்கியம், சம்பத், சத்ருஜெயம், உயர்ந்த மோட்சம் எல்லாம் எந்த பரதேவதியின் அருளால் கட்டுகின்றனவோ அவள் ஏன் மக்களால் சுதிக்கப்படுவதில்லை? தேவி மகாத்மியா. ராகுகால துர்கா பூஜை, எலுமிச்சம்பழ மூடியில் விளக்கேற்றுவது என்பதெல்லாம் 25 வருஷமாக ஏற்பட்டுள்ள தப்பான வழக்கங்கள். யாரோ ஆரம்பித்து நாடு முழுக்க விஷம் போல் பரவிவிட்டது. ராகு காலம் தேவதைகளுக்கு சக்தி குறைந்திருக்க நேரம். அப்போது பூஜை செய்தால் விபரீதம் தான் ஏற்படும். ஸ்ரீசக்கரத்தை பக்தியோடு தரிசனம் பண்ணினாலே 100 யாகம் பண்ணின பலன் கிடைக்கும். மகாவிஷ்ணு, பரமசிவன் 2 தெய்வங்களையும் பல ஜென்மங்களால் நன்கு ஆராதனை பண்ணியதன் பயனாகத்தான் அம்பாள் உபாசனை பண்ணும்படியான ஜென்மம் கிட்டுகிறது. ராஜகோபால சுவாமி சொல்றார் அப்படின்னு. ஒருத்தர் உபாசனையில் எத்தனைதான் சித்தி பெற்று பெரியவராக இருந்தாலும் அவருக்கு அகங்காரம் வந்துவிட்டாலும் உடனேயே அவரை பல வெளியில் ஈடுபட செய்து கீழே இறக்கி விடுகிறாள் ஸ்ரீதேவி. ஜாக்கிரதை. படிப்பு, பணம், பதவி எல்லாம் அம்பாள் அருள் இல்லாவிட்டால் வீண். இவை கடைசி காலத்தில் கஷ்டத்தில் கொண்டுவிடும். எல்லாம் இருந்தும் காட்டில் வெளி தெரியாமல் அலைவது போல் இருக்கும். ஞானம் பெற சாட்சாத் அம்பாளை தவிர வேறு எது கதி இல்லை. காஞ்சி பெரியவர். எப்படி ஒருவன் தன் கடைசி ஜென்மத்தில் தான் வித்யோபசாகனாக ஆவானோ அதே மாதிரி லலிதா சஹஸ்ரநாம பாடமும் கடைசி ஜென்மத்தில் தான் கிட்டும். ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள வேண்டும்.
நாம் ஒவ்வொரு செயலுக்கும் பலன் உண்டு. பிற மனம் புண்படும்படி பேசக்கூடாது, பிற கஷ்டப்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது. சாரதாதேவி சொல்றாரு. அம்பாள் உன் கையை பிடித்து கொண்டு விட்டாள். சட்டென்று போக வேண்டிய இடத்துக்கு உன்னை சேர்த்து விடுவலாம், இல்லை மெதுவாக வேடிக்கை காட்டியே போகலாம். எப்படி இருந்தாலும் அம்பாள் உன் கையை பிடித்து கொண்டிருக்கிறாள், உன்னை கைவிட மாட்டாள் என்பதை மறக்காதே. ராஜகோபால சுவாமி சொல்றார். உன் பெருமை ஒன்றறியேன் மெய் அன்பிலேன் அவள் விரும்பினேன் அருள் விரும்பினேன் நின்பதம் நினைந்துள்ளம் உருகி நாம பஜனமும் புரிந்திலேன் இசையபரமும் நங்கந்தலூர் எழுந்திருள் சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி பாப்பநாசிவன் எழுதியிருக்கார் அந்த பாட்டை. இதை சொல்லி இந்த பதிவை ஸ்ரீவித்யா ஸ்ரீ குரு ஸ்ரீதேவின்ற நிறைவு செய்கிறேன். ஓரளவுக்கு உங்கள் சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நமஸ்காரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.